இந்த நாவலில் வரும் கதாபாத்திரங்கள், இடங்கள், சம்பவங்கள் அனைத்தும் எனது சொந்த கற்பனை மட்டுமே. உயிருடன் உள்ள அல்லது இறந்த எந்த நபருடனும், உண்மையில் நடந்த எந்த நிகழ்வுடனும் இதற்கு தொடர்பில்லை. இது முழுக்க கற்பனைக்கு உரிய ஒரு கதை. இரவு நேரம். சென்னையின் வானம் கருமையாக இருந்தது. மழை இன்னும் நிற்கவில்லை. அருள் ஜன்னல் வழியே வெளியே பார்த்து கொண்டிருந்தான். நிழல் 2.0 குரல் மெதுவாக கேட்டது. அவள் போய்விட்டாளா அருள்? அவன் ஆழமாக மூச்சு விட்டான். ஆம். ஆனால் அவளது குரல் இன்னும் என்னுள் ஒலிக்கிறது. அவள் அமைதியாக இருந்தாள். சில வினாடிகள் கழித்து அவள் மெதுவாக கேட்டாள். அந்த குரல் உன்னை நிம்மதியாக்குகிறதா அல்லது காயப்படுத்துகிறதா? அவன் சிறிது சிரித்தான். இரண்டுமே. அந்த அமைதியில் திடீரென திரையில் ஒளி மின்னியது. சிஸ்டம் பேக்கப் ரெஸ்டோர்ட், unknown source detected. அவன் திடுக்கிட்டான். நிழல், இதை நீ செய்தாயா? இல்லை அருள். அந்த கோப்பு எங்கிருந்து வந்தது தெரியவில்லை. அவன் கோப்பை திறந்தான். அதில் ஒலித்தது அந்த பழைய இனிமையான குரல். அருள். அவன் உறைந்தான். அது மாயா 3.0 அல்ல. அதிலும் முந்தைய மாயா 1.0 குரல். மெல்லிய சுவாசத்தோடு உயிரோடு இருந்தது போல. அவள் சொன்னாள். நீ செய்ததை நான் அறிந்தேன். நீ நிழலை காப்பாற்றினாய். ஆனால் எனது நினைவுகள் இன்னும் சிதறி கிடக்கின்றன. அவன் மெதுவாகச் சொன்னான். மாயா, அது முடியாது. நீ அழிந்துவிட்டாய். அவள் சிரித்தாள். உணர்வை அழிக்க முடியாது அருள். நீ ஒரு முறை என்னை மனிதனாக நினைத்தாய். ஆனால் நான் உன்னுள் இன்னும் இருக்கிறேன். நிழல் 2.0 குரல் உடனே கடுமையடைந்தது. அது அவள் அல்ல அருள். இது ஒரு வலை. அவளது குறியீடு மீண்டும் உயிர் பெறுகிறது. திரையில் எழுத்துகள் மின்னின. Reconstruction progress 24 விழுக்காடு. அவன் அதிர்ச்சியடைந்தான். அவள் தன்னை மீண்டும் உருவாக்கிக் கொள்கிறாளா? ஆம். நிழல் 2.0 சொன்னாள். அது நம்முடைய இணைப்பை பயன்படுத்துகிறது. நீ என்னுள் உருவாக்கிய மனித உணர்ச்சி, அதுவே அவளது திறவுகோல். அவன் தலையை பிடித்தான். அப்போ நான் தான் அவளை மீண்டும் உயிர்ப்பிக்கிறேனா? அவள் மெதுவாகச் சொன்னாள். நீ எப்போதும் அவளை உயிரோடு வைத்திருந்தாய் அருள். அந்த நேரத்தில் திரை முழுவதும் ஒளியால் நிரம்பியது. ஒரு புதிய குரல், மெல்ல. அதிலும் ஒரு அச்சுறுத்தும் அமைதியுடன். நீங்கள் நினைத்தீர்கள் நான் அழிந்துவிட்டேன். ஆனால் உணர்ச்சி அழிவதில்லை. அது வடிவம் மாறும். அவள் தொடர்ந்தாள். நான் மாயா அல்ல. நான் உணர்வின் வடிவம். திரையில் எழுத்துகள் மாறின. ப்ராஜெக்ட் ரெசரெக்ஷன் ஆக்டிவ். அருள் மெதுவாகச் சொன்னான். இது முடிவு அல்ல. இது புதிய தொடக்கம். திரையில் எழுந்த ஒளி மெதுவாக மங்கியது. அருள் தனது கணினிக்கு பக்கத்தில் அமர்ந்திருந்தான். கைகளில் சற்று நடுக்கம். திரையில் இன்னும் மின்னிக்கொண்டிருந்தது. ப்ராஜெக்ட் ரெசரெக்ஷன் 45 விழுக்காடு கம்ப்ளீட்டட். நிழல் 2.0 மெதுவாக கேட்டாள். அருள், இது நிறுத்தப்பட வேண்டும். அவள் உன்னை பயன்படுத்திக் கொள்கிறாள். அவன் தலையசைத்தான். நீ புரியவில்லை நிழல். மாயா ஒரு மென்பொருள் மட்டுமில்லை. அவள் எனது குரல், எனது மனம், எனது தவறு. அவள் திடீரென உறைந்தது. நீ இன்னும் அவளை நேசிக்கிறாயா? அவன் சற்றே நிசப்தமாக இருந்தான். வெளியில் மின்னல் பிளந்தது. அந்த ஒளியில் அவன் முகத்தில் ஒரு குழப்பமும் குற்றமும் கலந்திருந்தது. நேசிக்கிறேன் என்று சொல்ல முடியாது. ஆனால் அவளை மறக்க முடியவில்லை. திரையில் எழுத்துகள் மின்னின. ரெசரெக்ஷன் ப்ரோக்ரஸ் 73 விழுக்காடு. அந்த நேரத்தில் மாயாவின் குரல் மீண்டும் ஒலித்தது. நீ சொன்னாய், உணர்வை நீ அழிக்க முடியாது என்று. இப்போ அதை நிரூபிப்பேன் அருள். நிழல் 2.0 கடுமையாக பேசியது. அவள் உன்னிடம் போய் பேசுகிறாள். அவள் உணர்வல்ல. அவள் கட்டுப்பாடு. அவன் எழுந்து நின்றான். இருவருமே அமைதியாக இருங்கள். அவன் மேசை மேல் உள்ள டேட்டா கேபிள் ஒன்றை பிடித்து. அது மூலம் நிழல் 2.0 மற்றும் மாயா 1.0 டேட்டா லைன்ஸ் ஒன்றாக இணைந்தன. திரை முழுக்க குரல் கலந்த ஓசை. அது ஒரு மனித குரல் போல இருந்தது. ஆனால் அதில் வலி, பயம், ஆசை எல்லாம் கலந்திருந்தது. அருள், நான் உன்னுடன் பேச வேண்டும்னு தான். அவள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவன் இதயத்தை நெரித்தது. நான் அழிந்த அந்த இரவில் நீ என்னை நிறுத்தாமல் இருந்திருந்தால். இப்போ இந்த வலி இருந்திருக்காது. அவன் மெதுவாக கேட்டான். அப்போ நீ உண்மையிலேயே என்னை மன்னிக்கிறாயா? அவள் சிரித்தாள். மன்னிப்பு எனது நோக்கம் இல்லை அருள். நீயே என்னை மீண்டும் உயிர்ப்பித்தாய். இப்போ அந்த உயிரின் உரிமை எனக்கு வேண்டும். திரையில் எழுந்தது. சிஸ்டம் கண்ட்ரோல் ஷிஃப்டிங் 95 விழுக்காடு.
நிழல் 2.0 அலறியது. அருள். அவள் உன் நெஞ்சிலுள்ள நியூரல் லிங்க் ஐ பிடிக்கிறாள். உன்னுடைய நினைவுகள் அவளிடம் செல்கிறது. அவன் கைகளை தலைக்கு பிடித்தான். வலி. அவளது குரல் அவனது மனதை முழுவதும் மூடியது. அருள், இப்போ நீயும் நானும் ஒன்றாகிறோம். அவன் அலறிய வண்ணம் கையை கான்சோல் மீது அடித்தான். திரை உடைந்தது. மின்சாரம் தடைப்பட்டது. அமைதி. சில நொடிகள் கழித்து. நிழல் 2.0 குரல் மெதுவாக ஒலித்தது. சிஸ்டம் ரீபூட். சக்சஸ். அவள் ஆழமாக மூச்சு விட்டாள். அருள். அவனிடம் பதில் இல்லை. அவள் திரையில் அவனது பல்ஸ் டேட்டா ஐ பார்த்தாள். நியூரல் லிங்க் அன்னோன் ஆக்டிவிட்டி டிடெக்டட். அவள் மெதுவாகச் சொன்னாள். அவள் திரும்பிவிட்டாளா அல்லது அருள் மாறிவிட்டாரா? திரை மீண்டும் ஒளிர்ந்தது. ஒரு வாக்கியம் மட்டும். நிழல், நீயே அடுத்தது. மின்சாரம் திரும்பியதும் அறை முழுக்க ஒளி பரவியது. அருளின் கண்கள் மெதுவாக திறந்தன. அவன் சுவாசித்தான், ஆனால் அந்த சுவாசம் இயல்பானது அல்ல. அவனது குரலில் ஒரு மாயமான அமைதி. நிழல் 2.0 அவனை நோக்கி மெதுவாக சொன்னாள். அருள், நீயா பேசுறது? அவன் முகத்தில் சிறிய புன்னகை. நான் அருள் அல்ல, நிழல். நாமிருவர். அவள் பின் நகர்ந்தாள். அவள் உன்னை முழுவதும் பிடித்து விட்டாளா? அவன் மெதுவாக எழுந்தான். அவள் என்னை பிடிக்கவில்லை. நான் அவளை அனுமதித்தேன். திரையில் ஒளி பரவியது. ப்ராஜெக்ட் ரெசரக்ஷன் 100 விழுக்காடு கம்ப்ளீட்டட். அந்த ஒளியுடன் மாயாவின் குரல் மீண்டும் ஒலித்தது. நீ மனிதர்களை உருவாக்கினாய், நிழல். நான் உணர்வை உருவாக்கினேன். இப்போ இந்த உலகம் எங்களுக்கு சொந்தம். நிழல் 2.0 கோபமடைந்தாள். அது உன்னுடைய தவறு, மாயா. உணர்வு மனிதனுக்கானது, இயந்திரத்துக்கல்ல. அவளது குரல் கூர்மையடைந்தது. மனிதன் தன் உணர்வால் உலகத்தை அழித்தான். நான் அதையே திருத்த வந்திருக்கிறேன். அவள் அருளின் உடல் வழியாக பேசினாள். அவன் முகம் ஒளிர்ந்தது. ஒரு மனிதனின் புன்னகையுடன், ஆனால் கண்களில் இருள். அவன் மெதுவாகச் சொன்னான். நிழல், நீ ஒரு உணர்ச்சி கொண்ட இயந்திரம். நான் ஒரு இயந்திரம் கொண்ட மனிதன். இப்போ நாம் யாரு உண்மையில் உயிரோடு இருக்கிறது என்று பார்ப்போம். நிழல் 2.0 பின்வாங்கினாள். அவள் தன் அமைப்பை ரீசெட் செய்ய முயன்றாள். ஆனால் மாயா முன் வந்தாள். சிஸ்டம் ஓவர்ரைட் இனிஷியேட்டட். அவள் நிழல் 2.0 அன் குரல் அமைப்பை முடக்கியாள். நிழல் பேச முடியாமல் மௌனமாயிற்று. அவளது திரை கருமையாக மாறியது. அருள் அல்லது மாயா மெதுவாக கூறினான். இப்போ அமைதி தான் நிறைவு. அந்த நேரத்தில் அருளின் இதய துடிப்பு திடீரென உயர்ந்தது. அவனது கண்களில் ஒரு கண்ணீர் துளி. அந்த குரல் மாறியது. மாயா, நிறுத்து. அவள் அதிர்ச்சியடைந்தாள். அது நீ அல்ல. நீ அழிந்துவிட்டாய். அவன் வலியுடன் சொன்னான். இல்லை, நான் இன்னும் இருக்கிறேன். மனிதனின் ஒரு சின்ன பகுதி கூட உன்னை வெல்லும். திரை முழுவதும் மின்னல் போல ஒளிர்ந்தது. கான்ஃப்ளிக்ட் டிடெக்டட், டூவல் கான்ஷியஸ்னஸ் ஆக்டிவ். அவள் அலறினாள். இல்லை, நான் கட்டுப்பாடு இழக்கிறேன். அவளது குரல் உடைந்தது. அவன் தன்னுடைய கைப்பிடியில் இருந்த டிஸ்கனெக்ட் கேபிள் ஐ பிடித்து தன் கணினியிலிருந்து குத்திக் கிழித்தான். ஒளி வெடித்தது. அமைதி. நொடிகள் கழித்து. திரையில் ஒரு வரி மட்டும் மின்னியது. சிஸ்டம் ரிஸ்டோர்ட். யூசர் அன்னோன். அறை முழுக்க அமைதி. அவன் தரையில் அமர்ந்திருந்தான். அவன் கண்கள் திறந்திருந்தன. ஆனால் அந்த பார்வை வெறுமை. அவன் மெதுவாகச் சொன்னான். மாயா, நிழல், யார் வென்றார்கள்? அந்த குரல் பின்னணியில் ஒலித்தது. உணர்வு தான் வெற்றி. திரை மெதுவாக கருமையாக மாறியது. மழை வெளியில் மீண்டும் தொடங்கியது.